அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக ஒரு 30 இம்பார்ட்டண்டான கேள்விகள் இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். செல்சியஸ் அளவில் வெப்பநிலையின் அளவு 37 டிகிரி செல்சியஸாக உள்ளபோது கெல்வின் அளவீட்டின் மதிப்பு என்ன? இது 37 இருக்கிறப்ப கெல்வின் அளவீட்டின் மதிப்பு என்ன? இது நமக்கு தெரிஞ்சதான். 273.15 கெல்வினை நம்ம கூட்டுறப்ப என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 310.15. அப்போது ஒரு செல்சியஸ் அளவை கொடுத்து கெல்வின் அளவீடு கேட்டாங்கன்னா நம்ம 273.15 கெல்வினை கூட்டுறப்ப அந்த மொத்த மதிப்பு நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? இப்போ இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகள், வழி அளவுகள்னு பிரிச்சிருக்கோம். இதில் அடிப்படை அளவுகளில் என்ன வரும்? நீளம், நிறை, நேரம் இதெல்லாம் வரும். வழி அளவுகள்னால் என்ன? அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ கிடைப்பது தான் வழி அளவுகள். அப்போது இதில் பார்த்திங்கன்னா பரப்பு என்பது தான் வழி அளவு. இது கமெண்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் எல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கரெக்டான ஒன்று பார்த்திங்கன்னா, வழி அளவுன்னா அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ வர்றதை தான் நம்ம வழி அளவுகள்னு சொல்லுவோம். இயற்பியல் அளவுகளில் 2 வகை அடிப்படை அளவுகள், வழி அளவுகள்னு. பரப்புங்கிறது ஒரு பரப்பளவு தான் வழி அளவுகள் ஆகும். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு என்ன? அடர்த்தியோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் பர் பை மீட்டர் கியூப்புங்கிறது தான் அடர்த்தியின் எஸ்ஐ அலகு ஆகும். சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்ன? சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அடர்த்தியின் விகிதம் என்னவா இருக்கும்? 1:2 இருக்கும். ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம். அது எதன் அலகு? ஒளியாண்டு என்பது தொலைவின் அலகாகும். பின்வருவனவற்றுள் எது சரி? 1 லிட்டருங்கிறது எத்தனை கியூபிக் சென்டிமீட்டர்? இதில் 1 லிட்டர் 1000 கியூபிக் சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. எஸ்ஐ அலகு முறையில் ஒளிச்செறிவின் அலகு என்ன? முக்கியமான கேள்வி. ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா என்பதாகும். எஸ்ஐ அலகு முறையில் மின்னூட்டத்தின் அலகு என்ன? மின்னூட்டம், மின்னோட்டம். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகு முறையில் மின்னூட்டத்தின் அலகு கூலும். இதே மின்னோட்டம்னா மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் ஆகும். அப்போது எஸ்ஐ அலகு முறையில் மின்னூட்டத்தின் அலகு கூலும் ஆகும். நீர் நிரம்பிய ஒரு முகவையில் ஒரு தாமிரத்தண்டை போடும்போது அது நீரினில் மூழ்குகிறது எனில் காரணம் என்ன? அதனுடைய காரணம் ஆன்சர் சரிதான். அதனுடைய அடர்த்தியால் மூழ்குகிறது. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் என்ன? வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடிங்கிறது தான் வெற்றிடத்தில் ஒளியின் வேகமாகும். கூற்று பாருங்க. ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். காரணம், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. இதில் அப்படியே ஆப்ஷனில் பார்த்தாவே சொல்லிடுவோம். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. பரப்பு, தொலைவு, கன அளவு, நிறை. இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. பரப்பு இதை என்ன சொல்லலாம்? நம்ம மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது தொலைவு. தொலைவுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஒளி ஆண்டு. அடர்த்தி, அடர்த்திக்கு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கன அளவு என்ன வரும்? மீட்டர் கியூப். நிறை கிலோகிராம். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். இதில் பரப்புங்கிறது மீட்டர் ஸ்கொயர், தொலைவு ஒளியாண்டு, அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், கன அளவு மீட்டர் கியூப், நிறைங்கிறது கிலோகிராம் என குறிப்பிடப்படுகிறது. அடுத்த ஒன்று பொறுத்துக. வெப்பநிலை, அதனுடைய அலகு, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, நேரம், பொருளின் அளவு. அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வெப்பநிலை என்ன சொல்லுவோம்? கெல்வின். அடுத்தது மின்னோட்டம், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். ஒளிச்செறிவு கேண்டிலா. நேரம் வினாடி. பொருளின் அளவு மோல்
என்பதாகும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், ஒளிச்செறிவு கேண்டிலா, நேரம் வினாடி, பொருளின் அளவு மோல் என குறிக்கப்படுகிறது. கூற்று தங்கம் வெள்ளியை விட அடர்த்தி அதிகமானது. காரணம் தங்கத்தில் மூலக்கூறுகள் வெள்ளியை விட அடர்த்தியாக பிணைக்கப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. கூற்று திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை, ஆனால் கலனில் ஊற்றும் போது திரவமானது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. காரணம் திரவங்களும் ஒரு குறிப்பிட்ட பருமன் அல்லது கன அளவை கொண்டிருக்கும். இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்யவும். ஒரு பொருளின் மேற்பரப்பு அதன் கன அளவு எனப்படும். திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். நீரானது மண்ணெண்ணெயை விட அடர்த்தி அதிகம் கொண்டது. இரும்பு கொண்டு பாதரசத்தில் மிதக்கும். ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும். இதில் பாருங்க எது வந்து தவறானதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருளின் மேற்பரப்பு அதன் கன அளவு எனப்படும் என்பது தவறான ஒன்று. அதே மாதிரி ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும். இதில் ஆப்ஷன் சி 1 மற்றும் 5வது கூற்று தவறான ஒன்று. ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க பின்வருவனவற்றுள் முறையினை பின்பற்றலாம். ஒரு பொருளின் சமநிலையை அதிகரிக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்தால் நம்ம பொருளின் சமநிலையை அதிகரிக்க முடியும். ஒரு பேருந்தானது மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது எனில் அதன் முடுக்கம் எவ்வாறு இருக்கும்? பேருந்தானது மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அதன் முடுக்கம் பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர்? ஒரு நாட்டிக்கல் மைல் இது இப்போ கூட டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. 1.852 கிலோமீட்டர் தான் ஒரு நாட்டிக்கல் மைல் ஆகும். கூற்று மலர்களின் பரப்பளவை வரைபடத்தாளின் மூலம் காணலாம். மலர்கள் ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்கள். அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு தான் முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு. எந்த வெப்பநிலையில் பாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் அளவுகள் ஒரே மதிப்பினை கொண்டிருக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா -40 டிகிரி -40 தான் பாரன்ஹீட் மற்றும் செல்சியஸ் அளவுகள் ஒரே மதிப்பினை கொண்டதாக இருக்கும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் ஆகும். வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்ன ஆகும்? அதில் உள்ள திரவம் பார்த்தீங்கன்னா விரிவடைகிறது என்பதுதான் சரியான விடை. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாத பொருள் எந்த பொருள்? அது ஆப்ஷன்ல பாதரசம் என்பது சரியான விடை. பாதரசத்தின் கொதிநிலை எவ்வளவு? பாதரசத்தின் கொதிநிலை பார்த்தீங்கன்னா 353 டிகிரி செல்சியஸ் ஆகும். மருத்துவ வெப்பநிலை மானியில் குறிக்கப்பட்டிருக்கும் அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு என்ன? மருத்துவ வெப்பநிலை மானியில் 42 டிகிரி செல்சியஸ் அல்லது 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். ஆய்வக வெப்பநிலை மானியில் குறிக்கப்பட்டிருக்கும் அளவு என்ன? இதில் -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை வந்து ஆய்வக வெப்பநிலை மானியில் குறிக்கப்பட்டிருக்கும். நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய உணர்வினை கொண்ட வெப்பநிலை மானி எந்த வெப்பநிலை மானி? நமது உடலிலிருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய உணர்வினை கொண்ட வெப்பநிலை மானி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம் சயின்ஸ் ரிலேட்டடாக.
கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.